இந்த சேட்டலைட் இப்படி அனுப்புறதுனால என்ன பலன் அளிக்க போகுது அப்படின்னு. எதுக்கு சார் சேட்டலைட் அனுப்புறோம்? ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா மாத்திரம் இல்ல, எல்லா பலவிதமான நாடுகள்ல சடனா ஒரு ஊரே செத்து போயிடுவாங்க. ம். ஒரு 50,000 பேர் செத்து போயிடுவாங்க. நான் வந்து ஒரு புது டெக்னாலஜியோ இல்லை ஏதோ ஒரு புது விஷயமோ நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எப்படி சார் இஸ்ரோவை அப்ரோச் பண்ணி இஸ்ரோல இருக்கிற வேலை செய்றவங்கள்ல ஒரு 90% பீப்பிள் மத்திய தரத்து மக்கள் தான். சாதாரண கல்லூரிகள்ல படித்து, சாதாரண இடங்கள்ல வேலை செய்து, அங்க வந்து சேர்ந்தவங்க தான். இதனால நம்மளுக்கு இது நம்ம மனசுக்குள்ள இது இருந்தே இருக்குது. அனாவசியமா எதுவும் செலவு செய்ய யாருக்கும் மனசு வராது. நம்மளுடைய ராக்கெட்டுகளோ, இல்ல நம்முடைய சேட்டலைட்டுகளோ வேற 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 நாடுகள்ல செய்த கம்பேர் பண்ணீங்கன்னாக்க, நம்முடைய வெற்றி சதவிகிதம் சக்சஸ் ரேட் ம். மற்ற எல்லாரதை விட அதிகம். ஏதாவது உங்க ஸ்கிரிப்டே எழுதணும்னாக்க, இதுவரைக்கும் யாரும் யாரும் பேசாத ஒரு சப்ஜெக்ட்ல ஏஐ விட்டு நீங்க எழுத சொன்னா ஏஐல எழுத முடியாது. கரெக்ட். என்ன இருக்கு நம்ம பூமியை தவிர வேற என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த பூமி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல மிக மிக அதிகமான ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு, மனிதர்களுக்கு இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது நிலவு. ஓ. நிலவு கிட்ட தான் போக முடியும். சார் இந்த வேற்று கிரக வாசின்னு இருக்காங்கல்ல சார், உண்மையிலுமே அந்த மாதிரி இருக்கா? சில பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கும், கடவுள் இருக்கிறாருன்ற அனுபவம் இருக்கும், அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. ம். சில பேருக்கு அந்த அனுபவம் இல்லை, அவங்களால அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சி, அதுவும் குறிப்பா வானியல் அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அதுல மிக முக்கியமா நாம ஏவக்கூடிய செயற்கைக்கோள்கள். எப்ப பார்த்தாலும் இந்தியா ஏதாவது ஒரு செயற்கைக்கோள்களை ஏவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இந்தியா ஏவக்கூடிய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ கையாளுது அப்படின்னா அதுக்கு காரணம் இவர்தான். ஏன்னா இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள் ஏவுதளத்துடைய அந்த குழுக்களுடைய டைரக்டரா இருக்கிறாரு சங்கரன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தஞ்சாவூர்காரரு. நம்ம கூட இன்னைக்கு பிரத்யேகமா அணிஞ்சிருக்கிறாரு. கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் இந்த சேட்டலைட் எப்போ ஏவுனாலுமே உடனே ஒரு கேள்வி எழும். எதுக்கு அனுப்புறாங்க இதை? இந்த சேட்டலைட் இப்படி அனுப்புறதுனால என்ன பலன் அளிக்க போகுது அப்படின்னு. எதுக்கு சார் சேட்டலைட் அனுப்புறோம்? சேட்டலைட் அனுப்புறது பலவிதமான வேலைகளுக்காக செய்கிறோம். அதில் ஒன்று அறிவியல். ம். அறிவியல் ஒரு பக்கம் வச்சுட்டாலும், ம். அறிவியலை தவிர அஹ், தினசரி பயன்பாட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களுக்கு சேட்டலைட் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் ஃபோனில் பேசுறது, டெலிவிஷன் பார்க்குறது, ம். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது, இல்லைனாக்க மொபைல் ஃபோனுக்கு பேக் போனாக இருக்கிறது, ம். இப்படி எல்லா விஷயங்களும் சேட்டலைட் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாக வரக்கூடிய பயன்பாடுகளையும் உபயோகப்படுத்தி தான் நடக்குது. இப்போ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது முன்னேறி இருக்குனாக்க, அஹ், இந்த வருஷம் பயிர் நட்டிருக்கிறாங்கன்னா இந்த ஊரில் ஏதாவது ஒரு பகுதியில் பயிரில் நோய் வந்திருக்கா, ம். எவ்வளோ மகசூல் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு முன்னாடியே, அஹ், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்துருக்கு. ம். இதனால தான் பஞ்சம், உணவு பஞ்சங்கிறது இந்தியாவில் இல்லாமவே போயிடுச்சு. ம். ஏன்னாக்க இப்போ ஒரு பகுதியில் அது ஒரு பர்டிகுலர் பயிர் கம்மியாக வரப்போகுது இந்த வருஷம்னாக்க, ம். உடனே கவர்மெண்ட்டு அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்குது இப்போ. அது எப்படி சார் பண்றோம்? ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா அது போகும். இப்படி இப்போ நீங்க சொல்றீங்க, இந்த வருஷம் இந்த இடத்துல பஞ்சம் வந்துரும், மழை பெய்யாது அப்படின்னு. அது ஒரு சாமானிய விவசாயிக்கு இப்ப நீங்க புரிய வைக்கணும். அது எப்படி சார் அது இயங்குது அது? இது அதோட இது சின்ன விவசாயிங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி செய்யக்கூடிய விஷயம் இல்லை இது. ம். இது எப்படின்னா, நம்ம மேல இருந்து பார்க்கும்போது ம். ஒரு ஒரு மாதிரி பயிரும் ஒரு ஒரு மாதிரியான கதிரை மேலே திருப்பி அனுப்பும். இப்போ ம். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும் பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகுது. ம். அதை வச்சு தான் நம்ம ரிமோட் சென்சிங் சொல்லக்கூடிய அஹ், இது தொலைநோக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பயிர் நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுனாக்க ஒரு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் போகும். ம். பயிர் உள்ள இல்லாமல் வெறும் பஞ்சை ஆயிடுச்சுனாக்க, உள்ள நெல் மணி இல்லாமல் வெறும் மேலே இருக்கிற ஹஸ்க் மாத்திரம் இருந்துச்சுனாக்க, திரும்பி போகக்கூடிய ஒளியோட க க ஒளி இது அ
வேவ் லெங்த் வேற ம். மாதிரி இருக்கும். ம். ஸோ இத வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியால பயிர் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ம். இந்த ஏரியால ஆல்ரெடி அறுவடைக்கு தயாராயிடுச்சா? இல்லையா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இத வச்சு தான் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் இதெல்லாம் சரி பண்றாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே தெரியுது இந்த ஏரியால மகசூல் சரியா வரப்போவதில்லன்னாக்க, ம். கவர்ன்மென்ட் இம்மீடியட்டா அ அதுக்கான பற்றாக்குறைய தீர்க்கறதுக்கான வேறு விதமான நடவடிக்கைகள எடுக்க முடியும். ம். அதனால தான் பஞ்சம் தீருது. 2வது என்னன்னா, இப்போ சில இடத்துல வேற பூச்சி வருது பயிர்களுக்குன்னாக்க, ம். இந்த இடத்துல பூச்சி அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன அந்த மாவட்ட அதிகாரிகளுக்கு சொல்றாங்க. அவங்க ஓ! தண்டோரா அப்ப போட்டு அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டான விஷயங்கள கூட கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம். முடியும். ஏன்னா மேல இருந்து பார்த்தாக்க, இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமரா, 1 அடிய விட கம்மியான சைஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செல்லும். 1 அடிக்கு 1 அடி. அத ம். விட சின்னதா இருக்கக்கூடிய விஷயங்கள கூட பார்க்க முடியும். ம். ஸோ நம்ம இப்போ ஒரு பயிர் 1 ஏக்கர்லயோ, இல்ல ஒரு 2 ஹெக்டேர்லயோ பயிர் பண்ணியிருந்தாங்கனாக்கா, ரொம்ப ஈஸியா மேல இருந்து பார்த்துடலாம். பட் ஆனா இப்படி பண்ணும் பொழுது இன்னொரு கேள்வியும் எழுப்புவாங்க. என்னங்க இவ்வளோ ராக்கெட் விடுறாங்கன்றாங்க, இவ்வளோ சேட்டலைட் விடுறாங்கன்றாங்க. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஏன்னா டெல்லியில ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எங்கிருந்தோ வந்த லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து ராஜஸ்தான் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மொத்த பயிர்களையும் அது அழிச்சிட்டு போயிருச்சுன்ற பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட உத்தராகண்ட்ல கடுமையான கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டு நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து அறிவியல் மூலியமா இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே கணிக்கிறோன்றோம். ஆனா ரியாலிட்டில இது நடக்காம தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்ப அந்த முரண், அந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு விதமான சந்தேகத்த எழுப்புது. அதுக்கு என்ன என்ன பதில்? என்ன இது ரொம்ப ரொம்ப சுலபமா விளக்கக்கூடிய ஒரு விஷயம். ம். ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, அ இந்தியா மாத்திரம் இல்ல, பலவிதமான நாடுகள்ல ம். சடனா ஒரு ஊரே செத்து போயிடுவாங்க. ம். ஒரு 50,000 பேர் செத்து போயிடுவாங்க. எதுக்கு செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆமா. என்ன காரணத்தினால செத்தாங்கன்னு. ஆனா இப்ப அது மாரிலாம் எதுவும் நடக்கறதில்ல. கரெக்ட். என்ன காரணம்? அதுக்கான அதுக்கான ஆராய்ச்சிகளை செய்து, எதனால அது மாதிரி நோய்கள் வருது? பிளேகு, கால்ரா இது மாரி நோய்களால தான் ஜனங்க செத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிளேகு, கால்ராலாம் இல்லவே இல்ல. கரெக்ட். எதனாலனாக்க, அது இதெல்லாம் நடந்துக்கும்போது ஆராய்ச்சி செய்து அதற்கான தடுப்பூசி, மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சு, ஜனங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டதுனால இதெல்லாம் வர்றதில்ல. ம். இப்போ இதே மாரி எல்லா இடங்கள்லயும் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு. இது மாரி லோகஸ்ட் நீங்க வெட்டுக்கிளி ஆமா. வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்தாக்கா அது எப்படி அத அழிக்கிறது? இதுக்கெல்லாம் கூட ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ம். இன்னைக்கு நமக்கு அதுக்கான பதில் இல்ல, அதற்கான அ மருந்து இல்லைங்கிறதுனால, ஆராய்ச்சி நடக்கலன்ட்டு ஒண்ணும் பொருள் இல்ல அதுக்கு. ம். ம். எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சரியான விடை கிடைக்கும்போது, இதோட பலன்களும் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும். இப்போ பிரைவேட் செக்டார்ஸ் உடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து குறிப்பா இந்தியாவுடைய ஸ்பேஸ் சயன்ஸ்ல வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சுட்டு வர்றத பார்க்க முடியுது. ஏன்னா, நூத்துக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து வந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த சேட்டலைட் அனுப்பக்கூடிய விஷயங்கள்ல யங்ஸ்டர்ஸ் இந்த புதுசா வரக்கூடியவங்க எந்த அளவுக்கு பங்களிப்பு குடுக்குறாங்க? அது எவ்வளோ பெரிய ஒரு 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 ஸ்பேஸா இருக்கு சார் அது? இந்த அ விண்வெளி துறைய வந்து 3 பகுதியா பிரிக்கலாம். ம். 1 ம் ராக்கெட்டு அந்த ஏவுகணை. ம். அ 2வது சேட்டலைட். 3வது இந்த செயற்கைக்கோளிலிருந்து வரக்கூடிய அ இன்ஃபர்மேஷன வச்சுக்கிட்டு, ம். மக்களுக்கு தேவையான சேவைகள் அதெல்லாம் செய்யக்கூடியது. டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி சர்வீஸா குடுக்குறது. சர்வீசஸ். ஓகே. இது 3 இருக்கு. இது 3 ஏரியாலயும் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க. ம். அவங்களுடைய பிசினஸ் சில இடங்கள்ல அ புத் அவங்களுடைய அவங்களுடைய ஒரிஜினல் தாட்ஸ் புது ஐடியாஸோட கூட வேலை செய்றாங்க. ம். சில இடங்கள்ல நானும் ஒரு ராக்கெட் செய்றேன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அது ராக்கெட் செய்யற விதத்துல மற்றவங்கள்ட்டருந்து மாறுபட்டு வேற விதமா அத ம். செய்றாங்க. இது ம். மாரி பலவிதமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த இந்த ஏவுகணை அதாவது ராக்கெட் செய்யறதோ, இல்ல செயற்கைக்கோள் செய்யறதோ, அ ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மென்ட். பண அதாவது செலவழிக்கணும். அ நம்ம செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் அதிகம். நம்மளுக்கான ரிட்டர்ன் வரதுக்கான டைமும் ரொம்ப அதிகம். ம். இன்னைக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருஷ கடைசியிலயோ, இல்ல மாச கடைசியிலயோ அதுக்கான ரிட்டர்ன் வரும்னா, அது வராது இது. வராது. இங்க பல வருஷங்கள் வேலை செய்த அப்புறம் தான் அதுலருந்து நம்மளுக்கு ஆதாயம் வரும். ஆனா இந்த அப்ளிகேஷன்ஸ்ன்ற ஏரியால வந்து இம்மீடியட்டாக பணம் பணம் பார்க்கலாம். வரும். ஆ அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நம்ம இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி இந்த இந்த ஹிஸ்டரிய பார்த்தாலே, அது அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண இஸ்ரோ ஒர்க்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். அது அப்ளிகேஷன் எப்படின்னாக்க,
வேற நாடுகள்லேருந்து சேட்டலைட்டை வாங்கி நம்ம இந்தியா மேல நிலைநிறுத்தி ம். அதுல இருந்து எல்லாருக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இங்க இருந்து ஒரு ஒரு சேட்டலைட் மூலமா மாஸ் கம்யூனிகேஷன் செய்ய முடியும். ம். ஒரு பெரிய ஏரியால இருக்க பல லட்சம் பேர்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னு செய்திகளை கொடுக்க முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. பிறகு ரிமோட் சென்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஒண்ணொண்ணா செய்து அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இதை புரிய வச்சாங்க. ம். இது இப்படி செஞ்சா இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது. அதனால தான் கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ்ரோக்கு வந்தது. அதனால தான் பலவிதமான செயற்கைக்கோள்களும் அதுல இருந்து வரக்கூடிய பயன்பாடுகளும் இருக்கு. அதே தான் இப்பயும் பிரைவேட் செக்டார் பிரைவேட் வந்தப்போ செக்டரும் செய்யணும். அவங்களும் முதல்ல இந்த அப்ளிகேஷன் சைடு செய்தாங்கனாக்க ம். கொஞ்சம் பணம் வரும். அந்த பணத்த மறுபடியும் இதுல முதலீடு செய்தாங்கனாக்க சேட்டலைட் செய்யலாம். சேட்டலைட் செஞ்சா வர பணத்த மறுபடியும் முதலீடு செய்தாங்கன்னா ராக்கெட் செய்யலாம். சரி, இப்ப எனக்கு ஒரு சின்ன இதுலேருந்தே ஒரு டவுட். இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஐஐடில படிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல ஏதோ நான் ரொம்ப சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். நான் வந்து ஒரு புது டெக்னாலஜியோ, இல்ல ஏதோ ஒரு புது விஷயமோ நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எப்படி சார் இஸ்ரோவ அப்ரோச் பண்றது? என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு லேமேனுக்கும், ஒரு ஒரு காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கோ, இல்ல ஒரு எதிர்கால கனவு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய பதில், நீங்க குடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியா வந்து ஒரு ஸ்பார்க்கா இருக்கலாம். ஸோ இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஃபார் தி எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்றக்கூடிய டெக்னாலஜிய வேற விதமா அவங்க பயன்படுத்தி, ரொம்ப காஸ்ட் கட்டிங்ல அவங்க வந்து ஒரு 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 செயற்கைக்கோளைய தயாரிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி இஸ்ரோவ அப்ரோச் பண்றது? சி இப்பயும் இன்னைக்கு கூட அ பல ம் கல்லூரி மற்றும் பள்ளி சிறுவர்கள்ட்ட இருந்து கூட நமக்கு லெட்டர் வருது, இமெயில் வருது. ம். எந்த ஒரு லெட்டரையும், இமெயிலையும் நம்ம உதாசீனப்படுத்துறதே கிடையாது. ஓ! எல்லாத்துக்கும் பதில் செய்து தான் எல் எல் நான் எங்க சென்டர் மாத்திரம் இல்ல, ம். எல்லா சென்டர்லயும் இப்படிதான். யார்கிட்ட இருந்து ஒரு இமெயிலோ, லெட்டர் வந்தாலும், அத சும்மா சைட்ல எடுத்து வைக்கிறதில்ல. ம். அதுக்கான பதில் குடுத்து, அதிலிருந்து அ யார் யாராவது ஒருத்தர் ஒரு புது ஐடியா குடுத்தாங்கனாக்க, யாராவது ஒருத்தர விட்டு பேச சொல்றது அவங்களுக்கு. ம். அதுல ஏதாவது செய்யக்கூடியது நம்ம உதவிகரமா இருக்குமா? இல்ல அதனால ஏதாவது மேல வருமான்னு ஒரு ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது. ஆனா அதுக்கு மேல அத எடுத்துட்டு போகக்கூடியது அவங்களுடைய இது. ம். நம்ம நம்ம நிச்சயமா பேசுறோம். அவங்களுக்கு ஆனா ஏதாவது ஒரு அறிவுரை தேவைப்பட்டுன்னா, அது நிச்சயமா குடுக்குறோம். ஓகே. சார் எந்த மெயிலுக்கு அனுப்பணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்துக்கோங்க. சார் அதே மாரி ககன்யான் 3 சக்சஸ் ஆனப்போ ஒரு மீம் வந்து பயங்கர வைரல் ஆயிருந்துச்சு. அதாவது ஹாலிவுட்ல, பாலிவுட்ல தயாரிக்கக்கூடிய ஒரு படத்த கம்பேர் பண்ணும்பொழுது, அந்த பட்ஜெட்ட விட அதுல பாதிய வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டா வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் மாத்தியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நாசாவாகட்டும், இல்ல மற்ற கண்ட்ரிகளுடைய அவங்களுடைய அந்த சயின்டிஸ்ட்கள் பயன்படுத்தக்கூடிய பட்ஜெட் அப்படின்றத கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுது ரொம்ப கம்மி தான். எப்படி சக்சஸ் பண்றோம் சார்? எப்படி அந்த ஏன்னா ஒரு ஒரு ரூ. 50,000 கோடி செய்ய வேண்டியத வெறும் ரூ. 500 கோடி செய்ய முடியுது அப்படின்னா, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இது நம்மளுடைய நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய அ மத்திய தர மக்களுடைய பிரதிநிதியா தான் நம்ம இஸ்ரோல இருக்கிற ஆளுங்கள நம்ம எல்லாரையும் பார்க்கணும். எல்லாரும் எல்லாரும் கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரோல இருக்கிற வேலை செய்றவங்கள்ல ஒரு 90% பீப்பிள் அ மத்திய தரத்து மக்கள் தான். சாதாரண கல்லூரிகள்ல படித்து, சாதாரண இடங்கள்ல வேலை செய்து, அங்க வந்து சேர்ந்தவங்க தான். இதனால நம்மளுக்கு இது நம்ம மனசுக்குள்ள இது இருந்தே இருக்குது. அனாவசியமா எதுவும் செலவு செய்ய யாருக்கும் கூடாது. மனசு வராது. இ ஒண்ணு இருந்து ஒரு பொருள் இருந்ததுன்னா, அத வச்சு எப்படி 4 செய்யலாங்கிறது தான் பார்த்து செய்றோம். இது நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இது பழக்கமாயிட்டதுனால, ம். புதுசா சேர்ந்தவங்களுக்கும் இதே ஒரு பழக்கமும் சேர்ந்துருது. இது ம். இப்போ 1969ல இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்தவங்க மாத்திரம் இல்ல. ம். அதுக்கப்புறம் புதுசு புதுசா வந்து சேர்ந்தவங்களுக்கும் இதே ஒரு பழக்கம் வந்துடுது. இதுதான் முக்கியமான காரணம். அ டெக்னிக்கலா சொல்லணும்னாக்க, இதுக்கு என்ன ரீசன்னாக்க, ஒரு புதுசா ஒரு 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 கருவி ஒரு கண்டுபிடிக்கணும்னாக்க, அதுக்கு எத்தன மாடல் செய்யணும்? ம். எத்தன தடவ அத செஞ்சு, அத டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணணும்னு பார்த்தான்னா, நம்ப 1, 2, 3 மாடல்லயே வச்சு அ எவ்வளோ டெஸ்ட் வேணுமோ அவ்வளவையும் அதிலேயே செய்து கிளியர் பண்ணிடுவோம். ம். பிற இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, நெறைய மாடல் 10, 20ன்னு செய்றாங்க. ஸோ அவங்களுடைய புது புது கண்டுபிடிப்புகள், அத குவாலிஃபை பண்ற செலவு அவங்களுக்கு அதிகம். ம். நமக்கு வந்து நம்ம அதையே திரும்பி திரும்பி யூஸ் பண்ணி பலவிதமான சோதனைகள் ஒரே ஒரே ஹார்ட்வேர்ல செய்றோம். ஆனா அதுல ஒருவேளை இது தனிப்பட்ட முறையில இல்ல. ஆனா வந்து நம்ம அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்றதில்ல. பட்ஜெட்ட வந்து ரொம்ப கம்மி பண்ணணுன்றதுக்காக தேவையான விஷயங்கள நம்ம பண்றது கிடையாது. ஸோ அதனால தான் நமக்கு இதாகுது. முழுமையான அந்த பரிசோதனைய முழுமையா நம்ம பண்றதில்ல. ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா நம்ம எடுத்து பார்க்குறோம்.
ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம இனி மனுஷங்கள யூஸ் பண்ற ககன்யான் மாதிரியான திட்டங்கள்லாம் போகும்பொழுது, அது மனித உயிர்களுக்கு மீதான ஒரு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம அதுல காம்ப்ரமைஸ் பண்றோமா சார்? நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்றோமா? நிச்சயமா பட்ஜெட்ட கம்மி நிச்சயமா பண்ணணுன்றக்காக? நிச்சயமா கிடையாது. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சோதனையையும் செய்யாம விடுறதில்ல. ம், எல்லாத்தையும் செய்றோம். இது செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம், எப்படி செய்ய போறோங்கிறத நல்லா ஆழ்ந்து கவனிச்சு செய்யறதுனால, நம்ம ம், செய்யக்கூடிய விஷயங்கள சரியா சில இடங்கள்ல சரியா வரலனாலும், நம்மளுடைய அந்த டெஸ்ட் ஆர்டிக்கிள் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். ம், அதனால ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா, அதிலேயே கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ம், அ எந்த விதத்திலயும் இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகுறதுக்கோ, இல்ல நீங்க நினைச்ச மாதிரி இந்த மனிதர்களுடைய உயிர்களுக்கு இல்ல அவங்களுக்கு இன்ஜுரி வர மாதிரி எந்த ம், ஒரு விஷயமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய ம், மாட்டோம் அது. அ மெயின் இதுல என்ன விஷயம்னாக்கா, இது ஒரு மைண்ட் செட். இது ம். எப்படி நம்ப செய்யறோம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான். இ இதுவே இது இந்தியன் மிடில் கிளாஸ் மைண்ட். அ இது இருக்கிறதுல நம்ப எப்படி மேக்ஸிமம் செய்யணும். நீங்க வந்து வெற்றி சதவிகிதத்த பார்த்தீங்கன்னாக்க, ம், நம்மளுடைய ராக்கெட்டுகளோ, இல்ல நம்முடைய சேட்டலைட்டுகளையோ வேற 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 நாடுகள்ல செய்தத கம்பேர் பண்ணீங்கன்னாக்க, நம்முடைய வெற்றி சதவிகிதம் சக்சஸ் ரேட் ம், மத்த எல்லாரத விடயும் அதிகம். ம். இன்னி வரைக்கும் நம்பர் ஆஃப் சேட்டலைட் ஃபெயில்ட் இன் ஆர்பிட், நம்பர் ஆஃப் லான்ச்சஸ் ஃபெயில்ட் டூரிங் ராக்கெட் ஃபெயில்ட் டூரிங் லான்ச். இது நம்மளுடையது மிக மிக குறைவு மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. அதனால இந்த நினைக்கிறதா சொல்றேன். நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் சரியானதல்ல. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சார் இப்போ எங்க திரும்புனீங்கனாலும் ஏஐ. இப்ப நாங்க மீடியால இருக்கிறோம். நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் குடுக்குறோம்னா கூட அது ஏஐல போட்டா அது ஈஸியா பண்ணி குடுத்துருது. எடிட்டிங் பண்ணா ஈஸியா பண்ணி குடுத்துருது. இப்ப சயன்ஸ் மாதிரியான அதுவும் ஸ்பேஸ் சயன்ஸ் மாதிரியான ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய செக்டார்ஸ்ல ஏஐ எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம இஸ்ரோ அதுவும் எஸ்பெஷலி நீங்க டைரக்டரா இருக்கக்கூடிய உங்க டிபார்ட்மென்ட்ல எந்த அளவுக்கு அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? ஏஐ, மெஷின் லேர்னிங் எல்லாம் எல்லாமே டேட்டா டிபெண்டன்ட். ம், என்னன்னா, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னாக்க, அதே மாரி அத வச்சு செய்யலாம். ம். இல்லாத ஒண்ண ஏஐயால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. ஏஐ இல்ல மெஷின் லேர்னிங் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடந்ததுங்கிற டேட்டா குடுத்து, இந்த மாடல ட்ரெயின் பண்ணா, இந்த மாரி ட்ரெண்ட் வந்துருந்தா நெக்ஸ்ட் என்ன ஆகும்ன்றத ம், மனுஷனால இத செய்யறது கஷ்டம். ம், ஏன்னா, அவ்வளவு பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு. ம், அதனால கம்ப்யூட்டர் தான் அத செய்ய முடியும். ம், அத மாரி ஏற்கனவே நடந்த விஷயங்கள, ஏற்கனவே செய்யப்பட்ட விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த அந்த டேட்டாவ வச்சுக்கிட்டு ம், என்னென்னலாம் பிரெடிக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் ஏஐ, எம்எல் வச்சு. ம், புதுசா எதுவும் நீங்க இப்போ ஏதாவது உங்க ஸ்கிரிப்ட்டே எழுதணும்னாக்க, ம். இதுவரைக்கும் யாரும் யாரும் பேசாத ஒரு சப்ஜெக்ட்ல ஏஐ விட்டு நீங்க எழுத சொன்னா ஏஐயால எழுத முடியாது. கரெக்ட். ஏன்னா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ட வச்சு தான் அது இருக்கும். உங்களுக்கு அவுட்புட் குடுக்குது. ம், ஸோ அந்த அளவுக்கு தான் அது உபயோகமே தவிர, இது என்னன்னாக்கா மாணவர்களுக்கோ, இல்ல புதுசா படிக்கிறவங்களுக்கோ ஈஸியா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 100 புக் தேடி கண்டுபிடிக்கிறத விட, அ ஏஐட்ட கேட்டாக்கா அந்த 100 புக்க அது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம்னு ம். சொல்லிடும். நான் நீங்க இந்த இந்த இடத்துக்கு வருவீங்கன்றதுக்காக தான் இந்த கேள்வியே கேட்டேன். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க படிச்சு வளர்ந்து வந்த சூழல்ல, நீங்க வந்து 100 புக்க ரெஃபர் பண்ணணும். ஒரு 200 புக்க நீங்க வந்து பிராக்டிகல்ஸ வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த 100 புத்தகங்களுடைய 200 எக்ஸ்பெரிமென்ட்ஸ் உடைய இம்பாக்ட் வந்து உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ, அப்போ உங்க முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வைக்கும் பொழுது, நீங்களா சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாரியான செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்க்கோ இல்ல அவங்க ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்றப்போ, ஏஐ ஈஸியா பண்ணும் பொழுது, அவங்க ஃபீல்டுக்கு வரும்பொழுது, அந்த ஒரு 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 சேலஞ்சிங்கான ஒரு இடம் வருதுன்னா, அவங்களால அத பண்ண முடியாது. ஸோ, அப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏஐ வந்து இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இன்னொரு 10, 15 வருஷம் கழிச்சு வரும்பொழுது, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி சைட்ல இருந்து அவங்களுடைய ஒரு 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 ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி வரைக்கும் குறைச்சிரும். அது வந்து பெரிய பாதிப்பா ஏற்படுத்தும் அப்படின்ற மாரியான ஒரு பார்வையும் இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா, நீங்க இது ஒரு இது டைரக்டர். வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. டார்வின்ஸ் தியரி, நேச்சுரல் செலக்ஷன், பிரின்சிபிள் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். அதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட். ம், இது வெறும் எதுவுமே எதுவுமே புரிஞ்சுக்காம, ம், வெறும் சாட் ஜிபிடியோ, இல்ல கிராக்கோ, இல்ல ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டு அது குடுக்குற பதில மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா, அதனால நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுங்கிறது உண்மதான். ம், ஆனா,
பல விஷயங்கள் தெரியாம போயிடும். ம். நம்மளுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு பாசிட்டிவா இல்ல ஒண்ணே ஒண்ணு ஃபைனல் அவுட்கம் மாத்திரம் தெரிஞ்சா போதாது. ம். அது என்னென்ன மாதிரி எல்லாம் வேற வேற விளைவுகள் வரும், வேற வேற அ அவுட்கம் வரும்ன்றத தெரிஞ்சா தான், ம். நம்ம பிராக்டிகலா வேலை செய்யும்போது, நம்ம அதுக்கெல்லாம் தகுதியா இருக்க முடியும். இத வந்து நம்ம ஏஐஎம்எல்ல வந்து எந்தெந்த ஏரியாக்கள்ல பயன்படுத்தணுமோ, எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படுத்தணுமோ, அதுக்கு பயன்படுத்தினா நிச்சயமா அதனால நமக்கு அ பலன் தான் அதிகம். ம். ஆனா எல்லா இடத்துலயும் அத பயன்படுத்த முடியாது. ம். நம்மளுக்கு தேவையான அறிவு, நாலெட்ஜ் அ ஒரு குயிக் ஆன்சர் வேணும்னாக்கா ஏஐ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ம். ஆனா நீங்க அந்த ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பெர்ட் ஆகணும் அப்டின்னாக்க, ஏஐ மாத்திரம் போதாது. நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே. சார் இப்போ நிலான்னா, இந்த கவிஞர்களுக்கு நிலா மேல வந்து எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். எந்த கவிஞரா இருந்தாலும் நிலாவ பத்தி வர்ணிச்சு எழுதுவாங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கு, அதுவும் குறிப்பா இந்த வானியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிலா மேல ஏன் அப்படி ஒரு காதல்? ஏன்னா, இத்தனை வருஷம் கடந்தும் அ இன்னும் நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில இந்தியாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 50, 60 வருஷமா அந்த திட்டத்த அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கு அமெரிக்கா. ஸோ இந்தியா வந்து எதுக்காக நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பணும்? தொடர்ச்சியா நிலா வந்து ஏன் ஆராய்ச்சி செய்யப்படணும்? அதுவும் செயற்கைக்கோள்கள அனுப்பி எதுக்காக ஆராய்ச்சி செய்யணும்? டு எக்ஸ்ப்ளோர் இஸ் ஹியூமன் நேச்சர். ம். அ இது ஒரு மனிதனுடைய இயல்பு. எதுக்காக நம்ப ஒரு வீக்கெண்ட் கிடைச்சா, இல்ல ஒரு வாரம் கிடைச்சாக்க, யாரும் போகாத ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்ன்ட்டு போகுறோம். இல்ல ம். இதுவரைக்கும் நம்ம போகாத ஒரு இடத்துக்கு டூர் போயிட்டு வரணும்னு எதுக்காக போறோம்? அது மனித இயல்பு. அ பார்க்காத இடங்கள பார்க்கணும், தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், அ சாப்பிடாத உணவ சாப்பிடணும். இது மனிதர்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு தன்மை இது. அதுதான் நமக்கும் அ என்ன இருக்கு நம்ம பூமிய தவிர வேற என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த பூமி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல மிக, மிக அதிகமான ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. மனிதர்களுக்கு இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது நிலவு. ஓ! நிலவு கிட்ட தான் போக முடியும். அதனால தான் நிலவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுவே இப்போ நாளைக்கு டெக்னாலஜி வளர்ந்து மார்ஸ்க்கோ, இல்ல அதுக்கப்புறம் ஜூபிட்டர்க்கோ, யுரேனஸ்க்கோ போ முடியும்னா, அங்கேயும் போவாங்க ஜனங்க. ஏன்னா நமக்கு தேவையானது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன். என்ன நடக்குது? என்ன என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ம். இது ஒரு கியூரியாசிட்டினால ஒண்ணு, அட்வென்ச்சர் ஸ்பிரிட்னால ஒண்ணு. 3வது இது எப்படி இதெல்லாம் வந்ததுன்னு தெரிஞ்சு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தது. இதுக்காக தான் இது இருக்கு. நிலவு வந்து ஒரு இன்சிடென்டல் தான். ஏன்னா அதுதான் பக்கத்துல இருக்கு. அங்க தான் போக முடியும். அதனால தான் போயிட்டு இருக்கோம். சார் அதே மாரி அ ஒரு ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் யார்ட்டயாவது பார்த்தா கண்டிப்பா அந்த கேள்விய கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நெறைய பேருக்கு அது கேள்வி இருக்கும். சார் இந்த வேற்று கிரக வாசின்னு இருக்காங்கல்ல, அது நெறைய இடத்துல சொல்லப்படும். அதோட வேற்று கிரக வாசிகளுடைய வெஹிக்கிள் வந்து கண்டறியப்பட்டது. அது வந்து ஃபோட்டோ எடுத்ததுன்னு. சார் உண்மையாலுமே அந்த மாரி இருக்கா? ஏன்னா நீங்க கைண்ட் ஆஃப் அந்த இதுல உங்க கண்ல இருந்து அதாவது நீங்க ஏவக்கூடிய சேட்டலைட்ஸ்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. பூமியில இருக்கக்கூடிய ஒரு அடி கூட மிஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு பூமியோட ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ஒரு வேற்று கிரகத்தோடைய ஒரு ஸ்பேஸ் ஒரு 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 வெஹிக்கிள் வருதுன்னா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்போம். உண்மையாலுமே அது இருக்கா? இல்ல அது ஒரு மித்தா சார்? சரி நம்ம எல்லாம் அறிவியல் அ சார்ந்து இருக்கிறவங்க. ம்ஹ்ம். நம்ம எந்த விஷயத்தையும் நம்புறது, நம்பாது பேசுறதும் நமக்கு நமக்கு தெரிஞ்ச தகவல்கள வச்சு தான். ம். தகவல் இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுல ஒரு பலனும் ஆனா இல்ல. இதுல நெறைய பேப்பர்ஸ் வந்து சப்மிட் ஆகுது. இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல் அதெல்லாம் ரூமர்ஸ், ஹோக்ஸ், தியரீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இன்ஃபர்மேஷன் இல்ல. ம். நான் சொல்றது இன்ஃபர்மேஷனுக்கும் ரூமர்ஸ்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ம். நான் சொல்றது ஹார்ட் ஃபேக்ட்ஸ். ம். இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, அத வச்சு நம்ம சொல்லலாம். இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு எந்த விதமான சான்றுகளும் இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கும் எந்த விதமான அது சான்றுகளும் இல்ல. அப்ப எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்போ? ஏன்னா இவ்வளவு அறிவியல் இவ்வளவு வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம இல்ல நிலாவுக்கு போறோம், அதுதான் மார்ஸ்க்கு போறோம், அதுதான் விஷயம். சூரியனுக்கு நம்ப போறோம். கண்ணு, காது, அறிவு எல்லாத்தையும் திறந்து வைக்கணும். நம்ம ஏற்கனவே முடிவு செய்ய வேண்டாம். இருக்கா? இல்லையான்னு. இருக்குன்னு அ சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நமக்கு அதற்கான சாட்சிகள் கிடைச்சதுனாக்க இருக்கு. இல்லன்னு சொல்ற அளவுக்கான சாட்சிகள் நிச்சயமா கிடைச்சதுன்னா, இல்ல. இது கடவுள் மாதிரி தான் சார் அது. கமல்ஹாசன் மாரி பேச ஆரம்பிச்சுட்டீங்க. இல்ல கடவுள் மாதிரி தான் அது. கடவுள் புரியுது. இருக்குன்னு சொல்றதுக்கும் சாட்சி இல்ல, இல்லன்னு சொல்றதுக்கும் சாட்சி இல்ல. ஸோ இது ஒருத்தர் அவங்களுடைய அனுபவத்த பொறுத்தது. ம். சில பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கும். கடவுள் இருக்கிறாருன்ற அனுபவம் இருக்கும். அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. ம். சில பேருக்கு அந்த அனுபவம் இல்ல. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. அது மாரி தான் இதுவும். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ சேட்டலைட்ஸ் நம்ம அனுப்புறோம். மெயினா வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மென்ட்க்கு, நம்மளுடைய டிஃபென்ஸ்க்கு, பார்டர்ஸ பார்க்கறக்கு, ஆ கோஸ்ட் லைன்ஸ் இதெல்லாம் ஏ டெக்னோ அ டெலிகம்யூனிகேஷனுக்கு. இத தாண்டி நம்மளுடைய இந்தியன் சேட்டலைட்ஸ் இந்த செக்டார்ஸ்லலாம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது பெருசா தெரியறதில்ல. அப்படின்னு நெறைய இருக்கும். உங்களுக்கும் கூட அது வெளிய நம்ம என்னைக்காவது சொல்லணும்.
பப்ளிக் கிட்ட இதெல்லாம் பேசணும். உங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஆதங்கம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் சேட்டலைட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுது? நமக்கு தெரிஞ்சத தவிர வேற தெரியாத இடங்கள்லலாம். சேட்டலைட் டெக்னாலஜிய உபயோகப்படுத்தாத எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கவர்மெண்ட்ல இல்ல. ம். எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்களும் ஏதோ ஒரு விதத்துல சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி அ பயிர்கள் எப்படி இருக்குன்றத அக்ரிகல்ச்சர் ம். யூஸ் பண்றாங்க. ஓஷன் எங்க மீன் எங்க கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அத வந்து அ மீன் அ மீனவர்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா அனுப்புறாங்க. அதாவது கடல்ல எங்க மீன் இருக்குன்றத நம்மளோட சேட்டலைட் சேட்டலைட். மூலமா பார்த்து ம். பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் இந்த இடத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நெறைய மீன் கிடைக்கும். ஓ! அப்படின்னு இது இப்ப இல்ல பல ஒரு 7, 8 வருஷமா தினம் காலையில எல்லா யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போகுது. அச்சா நார்மலா நம்ம இவங்க அனுப்புற மாரி எஸ்எம்எஸ்ஸா வந்துரும். எஸ்எம்எஸ் போகுது. இந்த ஓ! இடத்துக்கு லேட் லாங் எவ்வளோ இத்தனை டிகிரி நார்த், இத்தனை டிகிரி ஈஸ்டோ, வெஸ்டோ இங்க போனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். தினமும் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஓ! அ 3வது சொன்னீங்கன்னாக்கா, இப்போ மழை பெய்யுது, இது அடிக்குது, வெள்ளம் வருது. வெள்ளத்தினால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது? எந்தெந்த ஏரியாக்கள்ல, எந்தெந்த இடத்துல கண்மாயெல்லாம் உடைஞ்சிருக்கு? எந்தெந்த இடத்துல ஓ! தண்ணீர், நீர் இதெல்லாம் கூட சேட்டலைட் மூலமா தான் அரசு ஓ! அதிகாரிகளுக்கு இங்கெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் ரெஸ்க்யூ "இங்க பண்ணணும். போகணும் இங்கெல்லாம். நீங்க" ஓ! அப்படின்னு ஓ! சொல்லக்கூடியது. நாங்கலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது 70ஸ், 80ஸ்லலாம் அ ஒரு ஒரு வாட்டியும் இந்த புயல் சீசன் வந்ததுன்னாக்க, ம். ஒரு 8, 10 புயல் அடிக்கும். ஒரு ஒரு புயல்ல ஒரு 5000, 10,000 பேர் செத்துட்டு இருந்தாங்க. ம். ம். இப்ப எப்ப கடைசியா புயல்ல யாராவது செத்தாங்கன்னு யாருனா நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசி ஒரு 8, 10 வருஷத்துல. ம். யாருமே கிடையாது. ஏதோ ரேரா ஒரு ஒரு ஆளு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல்ல ஏதோ வீடு ஒருத்தர் இடிஞ்சு விழுந்து அந்த ஒருத்தர் இறந்தார். இது எப்படி சாத்தியமாகுதுன்னாக்க, ம். இது இதுவும் சேட்டலைட் டெக்னாலஜினால தான். ஏன்னா நம்ம அது கன்டினியூஸா அந்த புயலோட மையத்த ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ம். எப்ப கிராஸ் பண்ண போகுது, எந்த இடத்துல கிராஸ் பண்ண போகுதுங்கிறத துல்லியமா இப்ப சொல்ல முடியுது. ம். அதனால அரசு அதிகாரிகள் எங்க புயல் கிராஸ் பண்ண போகுதோ, மக்கள அந்த இடத்த விட்டு வேற இடங்களுக்கு மாற்றி வைக்கிறாங்க. அதனால எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாம நாங்க நடக்குது. இவ்வளவு நாள் என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, லோக்கல் அத்தாரிட்டீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமா ஃபோன்ல கிடைச்சு, அது மூலியமா தான் ரெஸ்க்யூ பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இல்ல, இருந்தோம். இல்ல. இது நம்ம சேட்டலைட்ல வர டேட்டாவ வச்சு ஐஎம்டி மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்வைசரி போகுது இவங்களுக்கு. இதுக்குன்னே 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்ல, ஓ! சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இது மாரி பல இப்போ ட்ரெயின் சார் கூட சொன்னார் இல்லையா? இப்ப ட்ரெயின் எங்க இருக்கு? அ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்கள்லாம் இப்ப எவ்வளோ கம்மியாயிடுச்சு. ம். ம். நான் சின்ன பையனா இருந்தப்பலாம் ஹெட் ஆன் கொலிஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ் அவ்வளோ நடக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்பலாம் அந்த மாரி கொலிஷன்ஸ் நடக்கிறதே இல்ல. காரணம் என்னன்னாக்கா, நம்ம எல்லா ட்ரெயின்லயும் கிட்டத்தட்ட 8000 ட்ரெயின்ல இது கவச்ன்ற ஒரு இது பொருத்தியிருக்கிறாங்க. நம்ம நேவிகேஷன் சேட்டலைட் மூலமா இந்த எந்த ட்ரெயின் எந்த இடத்துல போகுதுன்னு ஒவ்வொரு வினாடியும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஓ! ஸோ அதனால தான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் இருக்கிற அதே ட்ராக்ல போச்சுனாக்கா, இம்மீடியட்டா அத ஐடென்டிஃபை பண்ணி வண்டிய ஸ்டாப் பண்றாங்க. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதில்ல இப்போ. ம். இது மாரி பல இடங்கள்ல இப்ப இந்த அ 100 நாள் வேலை திட்டம்னு சொல்றாங்க இல்லையா? ம். அதுல 100 நாள் வேலை திட்டத்துல எந்த இடத்துல காசு வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க, எந்த இடத்துல சும்மா காசு வாங்கிட்டு வேலை செய்யாம விட்டுருக்காங்கன்றதையும் நம்ப சேட்டலைட் இமேஜ் மூலமா சொல்லி, ஓ! இப்பல்லாம் பில்லிங் அது மூலமா தான் ஆகுது. அதாவது மேல இருந்தே பார்த்துருவாங்க. இப்போ ஃபார் தி எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் இப்போ. கட்டியிருக்கிறாங்கனாக்க, ஓ! பிரிட்ஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ! இந்த மாரி விஷயங்கள்லாம் அதான் சொன்னேன் இல்லையா? அந்த அரசு இயந்திரத்துல அ சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணாத ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. பட் எல்லா ஆனா இடத்துலயும் இவ்ளோ பண்றீங்க. ஆனா அந்த கிரெடிட்ஸ்ன்றத கம்பேர் பண்ணும்பொழுது, உங்கள திட்டுறது தான் நெறையா இருக்கும். என்ன இது நான் இன்டர்வியூவோட ஆரம்பத்துல சொன்னது. எப்ப பார்த்தாலும் சேட்டலைட் விட்டுட்டே இருக்கிறாங்க, ராக்கெட் விட்டுட்டே இருக்காங்க. என்னதான் கிடைக்குது நாட்டுக்கு அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு உங்களோட வேலைய வந்து பொதுமக்கள்ட்ட பெருசா போகாம, அத வந்து சப்ரஸ் பண்றதோ, இல்ல உங்கள வந்து நெகட்டிவான ஒரு ஒரு இமேஜோட பார்க்குறாங்கன்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? இது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம வந்து நமக்கு குடுத்த வேலைய நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். ம். அத விட இன்னும் இன்னும் மேல இன்னும் எவ்வளோ சிறப்பா செய்ய முடியுங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம என்ன செய்றோங்கிறது தெரியாம யாராவது ஏதாவது சொன்னா, அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. கரெக்ட். சார் பர்சனலா கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பர்சனல் கேள்வி. இப்ப நீங்க தமிழ்நாட்ல ஒரு ஒரு டெல்டா மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலில இருந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துக்கு இந்தியர்களுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண் பார்வை மாதிரி உங்கள பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு இனி வரக்கூடிய தலைமுறையினர் வரணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? உங்ககிட்ட என்ன உங்களுடைய அட்வைஸ்ன்னு சொன்னா இந்த ஜென்ஸி கிட்ஸ்க்கு புடிக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நம்மளே நாம தகுதிப்படுத்திக்கணும் அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்ல. ம். நம்ம எதுவா ஆகணுமோ அதுக்கு நம்மள தகுதிப்படுத்திக்கணும்.
இப்போ நாளைக்கு எது வேணா இருக்கலாம். நீங்க ஒரு சினிமா ஆக்டர் ஆகணுமா? அதுக்கு தேவையான தகுதிகள நீங்க வளர்த்துக்கணும். நாளைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா, அதுக்கு தேவையான சயின்ஸ் தகுதிகள் வளர்த்துக்கணும். அவ்வளோதான். நம்மள நாமளே தகுதிப்படுத்திக்கணும். அது வந்து ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு மாத்திரம் இல்ல. ஒரு நாளும் அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மள அடுத்த நாளுக்கு வேலைக்கான நம்மள தகுதிப்படுத்திக்கணும். ஆனா அவ்வளோதான் விஷயம். நெறைய தற்கொலைகள் அதெல்லாம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு சொசைட்டியா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மாறிருச்சு. அதெல்லாம் சாத்தியப்படுறது தானே நீங்க சொல்றதெல்லாம்? இது அ இப்போ ஒண்ணும் அவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்க, அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ய ம். ய தற்கொலை பண்ணிட்டாங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி. இப்போ யார் எது செஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியுது. ம். என்னோட அ கருத்துப்படி அவ்வளோதான். இ அது ஒண்ணும் மிக அதிகமாயிடுச்சுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய அ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னாக்க, உலகம் ரொம்ப பெருசு. பல விஷயங்கள் செய்யலாம். பல வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒண்ணு தவறி போச்சு, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு சரியா வரலைங்கிறதுக்காக, நம்ம உயிர மாய்ச்சுக் கொள்றது ரொம்ப தவறான விஷயம். நம்ம உயிரோட விலை மதிப்பானது வேற எதுவுமே இல்ல. ம். நான் இந்த கேள்வி கேட்டப்போ நீங்க நெறைய அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். பட் ஜென்ஸி கிட்ஸ் உடைய மைண்ட் செட்டப்க்கு ஏத்த மாரியான பதிலா சொல்லியிருக்கீங்க. சார் ஒரு ஒரு பெரிய ஒரு டைம் எங்களுக்காக குடுத்துருக்கீங்க. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல. கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு லேமேனுக்கு புரியக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட கேள்விகள நான் இப்படி வடிவமைச்சிருந்தேன். அதுக்கு உங்களுடைய பதில்கள் வந்து நிறைய விஷயங்கள நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புறேன். உங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் வெற்றி பெறணும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே கைகூடணும்.